கடந்த வாரத்திலே ஸ்பிர்னா திருச்சபையை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த வாரமும் இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு என்ன உபத்திரம் வரப்போகிறது என்பதாக அவர்களுக்கு திவ்ய வாசனாகிய யோவானுக்கு கூறியதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் அந்த 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, பாடுகளை குறித்து பயப்படாதே என்பதாக முதலாவதாகவும், இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டு இரண்டாவதாக சோதிக்கப்பட போகிறார்கள். யார் சோதிக்கப்பட போகிறார்கள்? ஸ்பிர்னா திருச்சபை மக்கள். யாரால்? பிசாசானவன் உங்களை சிலரில் காவலில் போடுவான், அது மட்டுமல்லாமல் 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாய் இரு என்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் ஸ்பிர்னா திருச்சபை மக்களுக்கு கூறுகிறார். நாம் அதுக்கு முன்பதாக வசனத்திலே யூதர் என்று சொல்லுகின்ற யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள், அவர்கள் ஸ்பிர்னா திருச்சபை மக்கள். சாத்தான் பிசாசானவன் இவர்களை சோதிக்கும் பொருட்டு உபத்திரவத்தை சந்திக்க நேரிடும் என்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே எச்சரிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அந்த உபத்திரவத்திலே உண்மையாயிரு என்பதாகவும் நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக 10 நாள் உபத்திரவம் என்பது என்ன? நாம் வேதாகமத்திலே நாம் சற்று திருப்பி பார்த்தால், குறிப்பாக 10 வாதைகள் முடிந்த பின்பதாக கர்த்தருடைய கரம் எகிப்தியருக்கு எதிராகவும் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆதரவாகவும் இருந்ததை ஒவ்வொருவரும் கண்டுகொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் மோசேவுக்கு கர்த்தர் 10 கட்டளைகளை அவர் கொடுத்தார். இந்த 10 கட்டளைகளை நீங்கள் பின்பற்றினால், if you follow the 10 commandments, you receive God favor. கடவுளுடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய இரக்கத்தையும் தயவையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். You can know about God's holiness என்பத காரியங்களை அந்த 10 கட்டளைகளை அடக்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் பழைய அதிகாரத்திலே பல இடங்களிலே நாம் 10 விழுக்காடு அந்த காணிக்கை, இது கூட இந்த 10 என்கின்ற எண்ணில் வருகிறதையும் நாம் பார்க்கிறோம். I don't know why God is so obsessed with the number 10. இது மட்டுமல்லாமல் தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்ணு உள்ளதாயும் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் எப்படியாக தானியேல் ராஜபோஜனத்தை மறுத்து அந்த காய்கறிகளை விரும்பி கேட்டு அவர்கள் உண்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படி மற்றவர்களை பார்க்கிறோம் இவர்கள் கலையுள்ளவர்களாகவும் புஷ்டி உள்ளவர்களாக இருந்ததும் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தர்களாக கண்டான். ஆக 10 மடங்கு மற்றவர்களை பார்க்கிலும் இவர்கள் ஞானிகளாக இருந்ததையும் நாம் பார்க்கிறோம். தேவன் அவர்களோடு கூட இருந்தார். தேவன் அவருடைய காரியங்களை வாய்க்க செய்தார். மற்றவர்களை பார்க்கிறோம் தேவ கிருபை அவர்களோடு கூட இருந்ததையும் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 10 என்கின்ற எண் எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, ஒரு நீடிய நாட்களுக்கான வாழ்வை ஒரு குறுகிய காலகட்டத்தில் நாம் முன்னறிந்து கொள்வதற்காக இந்த 10 என்ற இந்த எண் வேதாகமத்திலே உபயோகப்படுத்தியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இட்ஸ் ஆல்சோ gives us additional blessings. நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே உவமையை
கூறுகிற ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். அந்த 1 தாலந்து வைத்திருந்த அவனிடம் இருந்து 10 தாலந்து கொடுத்தவனிடத்திலே கொடுக்கிறார். What does it mean? The additional blessing. இயேசு கிறிஸ்துவின் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், கிருபைகள், தயவுகள் அனைத்தும் நாம் எப்படியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த 10 என்கின்ற எண், அந்த 10 நாட்கள் எப்படியாய் கடவுள் நம்மோடு சஞ்சரித்து நமக்கு ஒரு வாழ்வை தருகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்போது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடம் என்றால் என்ன? வாழ்வாகிய அந்த கிரீடம், நித்திய வாழ்வாகிய அந்த கிரீடத்தை நான் தருவேன். அது மட்டும் அல்லாமல், what is the additional blessing that we receive when we face persecution? அந்த 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது என்பதாக கூறுகிறார். இந்த ஸ்மிர்னா திருச்சபையிலே திவ்ய வாசகனாக யோவான் மரித்து 50 வருடம் கழித்து போதகர் பாலிகாப் என்பவர் அங்கே வாழ்ந்து வந்தார். அந்த இடத்தில், அந்த ஸ்மிர்னா இடம் ரோம பேராட்சியின் காலத்திலே அங்கே அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதே ஸ்மிர்னா அந்த நகரத்திலே யூதர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டம் யூதர்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த ஒரு காலமாக இருந்தது. ஆக யூதர்கள் ரோம பேராட்சி அவருடன் சேர்ந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திய ஒரு நாளாகவே அந்த நாட்கள் இருந்ததையும் நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த ஒரு 86 வயது நிரம்பின அந்த போதகரை, நீ இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், நீ இயேசு கிறிஸ்துவை கடவுள் இல்லை என்றும், இயேசு கிறிஸ்துவை உண்மையான தேவன் இல்லை என்றும், சீசரே உண்மையான தேவன் என்பதை அறிக்கையிட வேண்டும் என்பதாக அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆனால் இந்த போதகர் அந்த கட்டளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. I want to die for the Jesus Christ. அவர் இயேசு கிறிஸ்துவாக சாட்சியாய் மறுக்க வேண்டும் என்பதை முடிவோடு அவர் இருந்தார். அப்போது அந்த ரோம பேராட்சியிலே இருந்த அந்த அரசாட்சியில் இருந்தவர்கள், நீ இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காவிட்டால் உயிரோடு எரித்து விடுவோம் என்பதாக அங்கே கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் இந்த போதகர் பாலிகாப், நான் எரி நரகத்திலே மரணத்தை நான் ருசிப்பதை விட இந்த இடத்திலே இந்த நெருப்பு என்னை ஒன்றும் செய்யாது என்பதாக சொல்லி அவரை எரித்து போட்டார்கள் உயிரோடு. இப்படியாய் ஸ்மிர்னா திருச்சபை மக்கள் உபத்திரவத்தை அவர்கள் வாழ்விலே இயேசு கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொண்டதின் பலனாக இன்றும் இந்த ஸ்மிர்னா நகரம் இஸ்மிர் என்ற ஒரு நகரமாக மாறி இப்போதும் அங்கே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 200லிருந்து 220 ஆலயங்கள் அங்கே உள்ளது. இன்றும் சாட்சியாக நகரம் நின்று கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிவார். இயேசு கிறிஸ்துவானவர் அவளுக்கு ஜீவ கிரீடத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்பதை விசுவாசித்து இன்னும் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆக அந்த 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கின்ற காரியம், ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுத்துவதில்லை என்று எழுது. 2ஆம் மரணம் என்று சொல்லும்போது எல்லோருக்கும் தெரிந்தது த ஸ்பிரிச்சுவல் டெத், அந்த ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் கண்டிப்பாக நமக்கு இராது. ஏனென்றால் நாம் அந்த இயேசு கிறிஸ்துவின்
அவர் கொடுக்கும் அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொண்டு நித்திய காலமும் நாம் வாழ்வோம். உதாரணம் பழைய ஏற்பாட்டினை நாம் பார்க்கிறோம். ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அந்த எரி சூளையிலே அவர்கள் போடப்பட்டாலும் அந்த உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கர்த்தரை மறுதலிக்காமல் உண்மையுள்ள தேவன் நீர் என்று அவர்கள் வாழ்ந்ததினாலும் அந்த இடத்திலே அவர்கள் ஒரு சேதமுமின்றி அந்த இடத்திலே காப்பாற்றப்பட்டார்கள். அதே போல நாமும் இயேசு கிறிஸ்துவான வருகைக்கு நாம் காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு திருச்சபைகளும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு திருச்சபைகளும் உபத்திரவங்களை ஏற்கும் திருச்சபைகளாக மாற வேண்டும். ஒவ்வொரு ஆயர்களும் அவர்களுடைய சபை மக்களை உபத்திரவத்தை குறித்து போதிக்க வேண்டும். உபத்திரவத்தை குறித்த மனப்பான்மை அவர்களுக்கு மாற வேண்டும். நாம் உபத்திரவப்பட்டால், இயேசு கிறிஸ்துவாக உபத்திரப்பட்டுமானால் நமக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும் என்ற அந்த ஒரு போதனையை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். நாட்கள் கொடிதாக இருக்கிறது. ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் கண்டிப்பாக உபத்திரவம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஸ்மிர்னா திருச்சபை மக்களைப் போல நாம் உபத்திரவத்தை ஏற்று சாத்தானை எதிர்த்து நாம் உண்மையாய் விசுவாசிகளாக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நிற்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் இன்னும் அதிகமாக நமக்கு ஆசீர்வாதங்களையும் தயவையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த வாரம் இன்னொரு திருச்சபை குறித்து நாம் சிந்திக்கலாம். அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபங்களை அங்கீகரிப்பாக. ஜெபிப்போம். அன்பு மகா இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, இந்த நாளை கொடுத்ததுக்காய் தகப்பனே நன்றி சுவாமி. இதோ சுவாமி, நாங்கள் ஸ்மிர்னா திருச்சபை குறித்து கர்த்தாவே நாங்கள் சிந்தித்தோம். இதோ சுவாமி, அவர்கள் எப்படியாய் உபத்திரவத்தை ஏற்று வாழ்ந்தார்களோ, சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த வண்ணமாய் சுவாமி நாங்களும் ஒரு சாட்சியாய் வாழ நீ கிருபை செய்ய வேண்டுமாய் தகப்பனே ஜெபிக்கிறோம் சுவாமி. உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ளும், உபத்திரவத்தை எதிர்கொள்ளும் ஒரு மக்களாய் சுவாமி, ஒரு திருச்சபையாய் சுவாமி நாங்கள் மாற நீ கிருபை செய்ய வேண்டுமாய் தகப்பனே ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, வரும் நாட்கள் கொடிதாய் இருக்கிறது என்பதை கர்த்தாவே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே காணப்படும் அற்ப சுகங்களுக்காய் சுவாமி நாங்கள் வாழாமல் நீர் கொடுக்கும் அந்த ஜீவ கிரீடத்தை, நித்திய ஜீவன் என்னும் கிரீடத்தை கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் வாழ்வில் முனைப்போடும் உபத்திரவத்தை ஏற்கின்ற பக்குவத்தை சுவாமி ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு திருச்சபையும் சுவாமி பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாய் தகப்பனே ஜெபிக்கிறோம் சுவாமி. தாவே, ஒவ்வொரு ஆயர்களையும் கர்த்தாவே உமது கைக்குள் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளும் சுவாமி உமது கைக்குள் ஒப்படைக்கிறோம் சுவாமி. தாவே, ஸ்மிர்னா திருச்சபை மக்கள் எப்படியாய் உண்மையாய் நடந்து வாழ்ந்தார்களோ, போதகர் பாலிகார்ப்பை போல சுவாமி ஒரு சாட்சியாய் சுவாமி நாங்கள் வாழ நீர் தயவு செய்ய வேண்டுமாய் தகப்பனே ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் அதிகமாய் சுவாமி நாங்கள் உண்மை குறித்து சிந்திக்கவும், உமது பிரசன்னத்தை சுவாமி நாங்கள் உணரவும் சுவாமி நீ கிருபை செய்ய வேண்டுமாய் தகப்பனே ஜெபிக்கிறோம். சித்தமே எங்கள் ஜெபமாக மாறட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.